டெல்லி தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஒரு இடம் கூட ஜெயிக்கலையே. அதற்கு காரணம் பிஜேபியினுடைய வளர்ச்சி. பிஜேபியினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாது பிஜேபியினுடைய உழைப்பு. அதாவது எப்போ போய் கேட்டாலும் கெஜ்ரிவால் குறை சொல்வதற்காக, பிஜேபியை குறை சொல்வதற்காக, பிஜேபினால் தான் இங்கே ஃபண்டுகள் வரமாட்டேது, எந்த வேலையும் செய்ய முடியலை, அவங்க பிஜேபியவே குறை கூறிக்கிட்டு இருந்தார். அப்போ பிஜேபி தானே ஃபண்டு அனுப்புது, இப்போ இவருக்கு ஓட்டு போடணும், அப்போ பிஜேபிக்கே நேராக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 25 வருஷமாக மக்கள் வெறுத்து பிஜேபி தான் வரணும், அவங்களே நேரடியாக எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி பிஜேபியை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறபடி கருத்துப்படி பார்த்தா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழகத்தில் சொல்கிறாரு ஃபண்டு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க அந்த கட்சிக்காரர்களுடைய வீட்டுலேயும் அந்த கட்சிக்காரர்களோட பொறுப்பில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை லட்சம் கோடியில் பூரா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஃபண்டு வரலன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி ஃபண்டு வருது? இவங்களுக்கு ஒரு மத்திய அரசுலேருந்து வர்ற ஃபண்டை கொடுத்து கமிஷன் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் போது அப்போ எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கும்னு பாருங்கள்.